ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு. மீன் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான எந்த மாதிரியான மீனாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிற மீன் சங்கரா மீன். குழம்புக்கு தேவையான பொருட்கள்: குழம்பு மசாலா. இந்த குழம்பு மசாலா எப்படி செய்கிறதுன்னு என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். அது இல்லைன்றவங்க சில்லி பவுடரும் மல்லி பவுடரும் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய். தாளிக்கிறதுக்கு 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி. இது அரைச்சி பேஸ்டாக்க போகிறோம். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு கை அளவு போல் தேங்காய். இதை நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணுவோம் குழம்புல. இதை அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இது குழம்புல இப்போ நம்ம வதக்கி எடுக்கிறதுக்கு ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம், தேவையான உப்பு, மஞ்சத்தூள், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. இது ஒரு 2லேருந்து 3 பேர் அளவு சாப்பிட்றதுக்கான குழம்பு இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். குழம்புக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது எப்படியும் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம குழம்புக்கு சேர்க்க வச்சுருந்த 4 சின்ன வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு, மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சள் ஆட் பண்ணிடலாம். உப்பு பார்த்து கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. தேவைன்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம குழம்பு மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை எண்ணெயில் வதக்கும் போது தான் குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அதே சமயம் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி மசாலா கரிஞ்சிரும். உங்களுக்கு அப்படி கரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இந்த மசாலா அந்த எண்ணெயிலே லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நிறைய தண்ணியை விட்டு, அதாவது உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ எனக்கு 2 பேருக்கு வேணும். இப்போ நான் ஒரு 1.5 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றி, புளி தண்ணியும் சேர்த்து டோட்டலாக 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நான் கொதிக்க வைக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதுக்குள்ளே அந்த குழம்புலேருந்து நல்லா எண்ணெய் மிதந்துட்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி, அப்புறம் புளி தண்ணி, இந்த 2ஐயும் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை நம்ம கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனையும் போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வைக்கலாம். மீன் வேகிறதுக்கு எப்படியும் 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் சின்ன வெங்காயமும் கலந்து அரைச்ச பேஸ்ட். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த குழம்பு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நல்லா எண்ணெய் மிதந்துட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான தாளிப்பு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான தாளிப்பு பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி. குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங்.